அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போறது சம்மர் வீடியோ தான். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசியில வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுவா ஃபேக்டரியில இந்த மாதிரிலாம் இயங்குதெல்லாம் நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நிறுவனங்கள் பல ஃபேக்டரிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பல பொருட்கள் தயார் பண்ணி எப்படியோ நம்மள்ட்ட பல பொருட்கள் விற்பனையாகி வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த பொருட்கள்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்னு பாருங்க. உண்மையா நீங்க ஆச்சரியத்தின் உச்சிக்க போவீங்க. அந்த அளவுக்கு செம்மையா வந்திருக்கும் பாருங்க. புல்லட், நம்ம துப்பாக்கில எப்பரா புல்லட்லாம் தயார் பண்றாங்க நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி புல்லட் எப்படி தயார் பண்ணாங்க பாருங்க. குண்டுன்றது மிக முக்கிய ஒரு சாதனமா பார்க்கப்படுது. அதாவது அரசுகளோட முக்கிய பாதுகாவனா இந்த புல்லட் தான் இருந்துட்டு இருக்கு. இது எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. முதல்ல இதுக்குண்டான ஸ்டீல், ஒரிஜினல் ஸ்டீல இப்படி ஒவ்வொரு பாட்டா தனியா தயார் பண்ணுவாங்க. தனியா கொடுத்து முதல்ல சின்ன ரிங்கு, அதுக்கு அடுத்தது பெரிய ரிங்கு, அதுக்கு அடுத்தது முனைகள் உள்ளது. இந்த மாதிரி அந்த புல்லட்டோட ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியா இவங்க தயார் பண்ணி வெளில வரும். இதுக்கு பிறகு பாருங்க அது எந்த அளவுக்கு ஹீட் பண்ணி எந்த அளவுக்கு வடிவம் மாறுதுன்னு பாருங்க. இப்படிதான் அந்த ரிங்கு அழகா வடிவமைச்சு வெளில வந்துடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதோட அடுத்த செயலுக்கு போயிடுவாங்க. அடுத்த செயல்னா அடியில் உள்ள பகுதியும் மேல குப்பி எப்படி மாற்றாங்க பாருங்க. அதை அழகா வச்சு இந்த மாதிரி அழுத்திடுவாங்க. அது ஸ்ட்ராங்கா போய் அழுத்திட்டு இப்படிதான் புல்லட் தயாராகி வெளில வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி. இந்த அடிப்பகுதியில் தான் அவங்க என்னென்ன மூலப்பொருள் வைக்கணுமோ அந்த பொருள்லாம் அதில் வச்சு அழகா புல்லட் தயார் பண்ணி வெளில வந்துடும். இப்படிதான் குண்டுகள் தயாராகி தொழிற்சாலையிலேருந்து வருது. அடுத்து இதை பாருங்க, வாஷிங் பவுடர். வாஷிங் பவுடர் எப்படி மேக் பண்றாங்கன்னு உண்மையா நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு செம ஒரு சூப்பரா பவுடர் தயார் பண்ணி வெளில வருது. இது எப்படி பெரிய பெரிய ஃபேக்டரியில இயங்கிட்டு வருது பாருங்க. இதுக்கு முக்கிய மூலப்பொருளே சோடா தான். குளோபல் சோடா, வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா அப்படின்னு இதெல்லாம் கலந்து இதுல வாசன திரவியெல்லாம் கலந்து இதை பலவிதமான மூலப்பொருட்கள்லாம் இதை கலந்துதான் இதை உருவாக்குறாங்க. இதுல குளோபல் சோடாவானது ஒரு கிருமி நாசினி. அதுதான் இதுல பெரிய லெவல்ல இதோட செயல்பாடு இருக்கும். அதுக்கு பிறகுதான் அதுல வாஷிங் சோடாவை சேர்க்கணும். வாஷிங் சோடா காரத்தன்மையோட இருக்கும். அதனாலதான் உப்பு தண்ணீரா இருந்தாலும் அதுக்கு நல்லா போறதுக்கு இது காரணமா இருக்கு. பல மூலப்பொருட்கள் சோப்புக்கு உண்டான பொருளை சோடா முதல் கொண்டு எல்லாமே இவங்க கலந்து இவங்க எப்படி சோப்பு உருவாக்குறாங்க பாருங்க. உண்மையா பார்க்கும் போதே செம்மையா இருக்குல்ல. இந்த சீட்டை பாருங்க. இது நிறைய அழகு பொருட்களை தயாரிச்சு நம்ம கொடுக்கறது தான் இந்த ஷீட். பொருட்களை அடிபடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்காகவும் இந்த பொருள் வைப்பாங்க. இந்த சீட்டு எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. உண்மையா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இப்படிலாம் பொருள் தயார் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செம்மையான ஒரு பொருள் தான் இந்த பொருள். இதெல்லாம் எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. பெரும்பாலும் இது ரப்பரை இந்த மாதிரி மூலப்பொருட்களை இந்த மாதிரி கலந்து கூழாக்கி இந்த மாதிரி வச்சிருவாங்க. இது எவ்வளவு அழகா இது வருது பாருங்க. எப்படி டியூப் மூலமா அது ஊத்துவது பாருங்க. இது ஊத்தின பிறகு அது எங்க போயிட்டு மிஷின்ல போயிட்டு வெளியே வரும்போது அது எவ்வளவு பெருசு எவ்வளவு அழகா வருது பாருங்க. அதுல கலக்கிற சில மூலப்பொருளால கொஞ்சமா ஊத்தினா கூட மிகப்பெரிய அளவுக்கு ஹீட் பண்ணி வெளில வருது. உண்மையா பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குல்ல. இதுதான் இந்த பொருள் தயார் பண்றதுக்கு முக்கிய ஒரு மூலப்பொருள். அதுக்கு பிறகு அது வெளில வரும்போது எவ்வளவு பெருசா வருது பாருங்க. எவ்வளவு அழகா கட் பண்ணி வருது பாருங்க. உண்மையா பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குல்ல. இப்படி எல்லாம் பொருட்கள் தயார் பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு செம்ம ஒரு ஃபேக்டரி தான் இந்த ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. இப்படி எல்லாம் ஒரு ஃபேக்டரி இயங்குதான்னு கூட நமக்கு தெரியாம வந்திருக்கும். அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா இவங்க பொருளை தயாரிச்சு எப்படி வெளில கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்து பாருங்க, துணி துவைக்கிற சோப்பு. இந்த சோப்பு எப்படி தயாராகுது பாருங்க. உண்மையாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கும் முக்கிய மூலப்பொருள் சோடா தான். வாஷிங் சோடா, ஸ்லரி ஆயில் அப்படின்னு பலவிதமான மூலப்பொருள்லாம் கலந்து உருவாக்கி கட்டிய வெளில வர்றதுதான் சோப்பு. நீங்க பெரிய அளவுல ஃபேக்டரியில எப்படி இயங்கிட்டு இருப்பாருங்க. பல மூலப்பொருட்கள்லாம் ஒன்னா கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த சோடாவை கலந்து இந்த மாதிரி ஃபுல்லா கூழாக்கிடுவாங்க. கூழாக்கிட்டு அது எப்படி அழகா கட்டிக்கிட்டே வெளில வருது பாருங்க. இப்படிதான் சோப்பு தயாரிப்பு. அடுத்து இதை பாருங்க, கிளாஸ் மேக்கிங். கிளாஸ் எப்படி மேக் பண்றாங்க பாருங்க. கிளாஸுக்கு முக்கிய மூலப்பொருள் மணல் தான். இந்த மணலை உருக்கி இந்த மாதிரி கிளாஸ் உருவாகி வெளில வரும். அது எவ்வளவு அழகா இவங்க கட் பண்ணி எப்படி இவங்க அடுக்கி வைக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் இந்த கிளாஸ் எல்லாம் இவங்க ஃபேக்டரியில மிகப்பெரிய அளவுல உருவாக்குறாங்கன்னா உண்மையா நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
எப்படி வந்து பார்த்தாங்க பாருங்க, மிகப்பெரிய அளவில் இவங்க கிளாஸ் வந்து தயார் பண்ண பிறகு அதன் மேல சைனிங் பண்ணணும். அது சைனிங் பண்ணாதான் நம்ம கை காலெல்லாம் அது வந்து குத்தாது, ஒன்றும் பண்ணாது. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஷார்ப்னஸாக இருக்கிற பகுதி நம்மளை வந்து வெட்டிவிடும். அதனால எப்படி வந்து இவங்க கிளாஸ் தயார் பண்ணி வெளில வருது பாருங்க. கிளாஸ் எடுத்து வைக்கிறதே எவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறது பாருங்க. உண்மையாக பார்க்கும்போது செம்மையாக இருந்திருக்குல்ல. இப்படிலாம் என்கிட்ட தான் வந்திருக்கு பல ஃபேக்டரிகள். அதுக்கடுத்து பாருங்க ஸ்டீல் ட்ரம். இந்த ஸ்டீல் ட்ரம் எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. உண்மையா நீங்க பார்க்கும் போதே செம ஒரு ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெரிய ஸ்டீல், அதாவது மொத்தமா நீல நிலமா உள்ள ஸ்டீலை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா முதல்ல கட் பண்ணி எடுத்துருவாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அது ஃபேக்டரியில அதை எப்படி ட்ரம்மா இவங்க மாத்துறாங்க பாருங்க. அதுக்கு பிறகுதான் அதுக்கு மேல அச்சடிச்சு ஸ்டாங் பண்ணுவாங்க. ஸ்டாங் பண்ணிட்டு இதுல தான் மேலையும் கீழையும் அவங்க எப்படி வந்து மூடி வந்து வைக்கிறாங்க பாருங்க. மூடி வச்ச பிறகுதான் இது வந்து ட்ரம்மா மாறிடும். எவ்வளவு சூப்பரா இவங்க முடிச்சிட்டாங்க பாருங்க. இதுக்கு பிறகு அந்த மூடிகளை நம்ம கையால தான் இவங்க ஒவ்வொன்றா போட்டுருவாங்க. இதுக்கு பிறகு அது அழகா பெயிண்ட் அடிச்சு எவ்வளவு சூப்பரா ட்ரம் வெளில வருது பாருங்க. பிளாஸ்டிக் ரைஸ், அதாவது நம்ம மனித உருவத்துல மிகப்பெரிய ஒரு தவறு நடந்துட்டு இருக்குன்னா அது இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரைஸ்லாம் எப்படா உருவாக்குறாங்க. உண்மையா நீங்க நிறைய செய்திகள் நீங்க கேட்டிருப்பீங்க பிளாஸ்டிக் ரைஸ் இந்த உலகத்துல இருக்குன்ட்டு. சரி, அது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட நீங்க வந்து சந்தேகப்படுவீங்க. ஆனாலும் பிளாஸ்டிக் ரைஸ் எப்படி இவங்க தயார் பண்ணாங்க பாருங்க. உண்மையா ஒரு நிமிஷம் நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அந்த மாதிரி இவங்க எப்படி வந்து பிளாஸ்டிக் உள்ள போட்டு ரைஸ் மாதிரி சின்ன சின்னதா வெளில வருது பாருங்க. இதுதான் பிளாஸ்டிக் ரைஸ். மனிதனுக்கு எப்படிதான் ஆபத்து நெருங்கி வருது பாருங்க. அதை எப்படி பொடி பொடியாக்கி ரைஸ் ஆக்குறாங்க பாருங்க. இப்படிதான் பிளாஸ்டிக் ரைஸ் உருவாகிட்டு இருக்கு. இதையும் மனிதர்கள் சாப்பிட்டு தான் வந்திருக்காங்க. உண்மையாவே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுது. சைனாவில் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு மனிதனுக்கு அடுத்த ஆபத்தை கொடுக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போறது பலூன். பலூன் எப்படி தயார் பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு செம ஒரு ஆச்சரியமான அதிசயமான விஷயம் தான் பலூன் தயாரிப்பு. மிகப்பெரிய அளவுல ரப்பர் அந்த மாதிரி கலர்ல வந்து ஊத்திடுவாங்க. அந்த ரப்பர் எப்படி அவங்க பலூனா மாத்துறாங்க பாருங்க. இதோட ஒரு சில மூலப்பொருளா கலந்துருவாங்க. அது அழகா கொதிக்க விட்டு இந்த மாதிரி இந்த பலூனோட அச்சு எப்படி இருக்கு பாருங்க. மொத்தம் ஒரே நேரத்துல 1 லட்சம் 2 லட்சம் கூட சர்வசாதாரணமா இந்த மாதிரி நினைச்சு எடுத்துரும். இதுதான் இவங்க ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி நினைச்சு அழகா வந்து வெளில எடுத்துரும். வெளில வந்த பிறகு அதை அப்படியே வாட்டர் கொண்டு போயிடுவாங்க. அந்த அடிப்பகுதியை எப்படி வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பிடிச்சி ஊத முடியாது. அதனால அடிப்பகுதியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதை அப்படியே வாட்டர் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு வாட்டர் செக்கிங் நடந்த பிறகுதான் இந்த பலூன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க வாட்டர்ல நினைச்சு அதை அப்படியே பலூனை வந்து வெளில வந்துடும். இப்படிதான் பலூன் தயாரிப்பு நடந்துருக்கு. உண்மையே பார்க்கும்போது செம்மையா இருந்துக்கல. எப்படிலாம் ஆச்சரியங்கள் நடந்துட்டு பாருங்க. உலகத்துல உணவுப் பொருளும் எவ்வளவு நம்ம அந்த யூஸ் பண்ற பொருளும் நம்ம வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம், அதை பயன்படுத்தி தான் இருந்திருக்கோம். ஆனாலும் அதை வந்து நிறுத்த முடியாது. ஏன்னா நமக்கு தினமும் தேவைப்படுற பொருளை இப்படிதான் நம்ம பல கடைகள்ல வாங்கியும் பொருட்களை வாங்கியும் சமாளிச்சாகணும். அதே நேரத்துல இந்த பொருட்கள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் உண்மையாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இது கேண்டி மேக்கிங் ப்ராசஸ். அதாவது கேண்டி மிட்டாய் எப்படி தயாரிக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனாலும் பிள்ளைங்கள்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ட ஒரு விஷயம் தான் இந்த கேண்டி மிட்டாய். சரி, இதை எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது செம்ம ஒரு பிரமிப்பா இருக்கும். இந்த மாவுலாம் கலந்து, அதாவது 4 கிலோ சர்க்கரைனா 3 கிலோ குளுக்கோஸ் சர்ப் வந்து கலந்துப்பாங்க.
இப்படி தண்ணியில வந்து மிக்ஸ் பண்றாங்க. அந்த மாவுல பிசைறாங்க பாருங்க. பாவு காய்ச்சி அதை வந்து கொதிநிலைப்படுத்துறாங்க. அது கூட இன்னும் சில மூலப்பொருள்லாம் கலந்து அது கூட கலரிங் கலந்து இந்த மாதிரி ஊற்றுவாங்க. கொதிநிலைப்படுத்தி அதை இப்படி வந்து ஊத்துறாங்க. நம்ம சாதாரணமா நம்ம பார்த்திருப்போம். நம்ம சர்க்கரை அடிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி தான் தவளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளம் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கொதிநிலை தான் இவங்க வந்து ஏற்படுத்துறது. அப்படி ஏற்படுத்துறதால தான் இதோட டேஸ்ட் வேற லெவல்ல வந்து இருக்கிறது. பார்க்கும்போது செம்மையா வந்துருக்கல. இப்படிலாம் இருக்கிறது நமக்கே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு செம்ம சூப்பரான மேக்கிங் தான் இந்த கேண்டி மிட்டாய். இதை பார்க்கும்போது செம்மையா இருக்கும். அதே நேரத்துல நம்ம சாப்பிடும் போதும் அவ்வளவு ஒரு டேஸ்டி கொடுக்கக்கூடியதுதான் இது. இதுக்கு முக்கிய காரணம் இதை எப்படி பண்ணாங்க பாருங்க. பெரிய லெவல்ல பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அதை சின்ன சின்னதா வெளில வந்து அனுப்புவாங்க. அதுதான் நமக்கு கட் பண்ணி இதை வந்து மிட்டாயா வந்து மாத்துது பாருங்க. எப்படி ஒவ்வொன்றா தனித்தனியா வந்து செம்மையா வந்து பாருங்க. உண்மையே பார்க்கும்போது செம்மையா இருந்துக்கல. இப்படிதான் கேண்டி மிட்டாய் செஞ்சு அது ப்ராசஸ் ஆகி நம்ம கையில வருது. அடுத்து பாருங்க ஓட்ஸ். ஓட்ஸ் எப்படி மேக் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒண்ணுதான் இது. சிக்கன் நல்லா விரும்பி சாப்பிட்ற சிக்கன் 65 இருந்து எல்லாமே வந்து சாப்பிடுவோம். ஓட்ஸ் எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. ஓட்ஸ் முக்கிய மூலப்பொருள் வந்து ஓட்ஸ் ஒரு முக்கியமான தானியம் தான். இந்த தானியத்துல உடலை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கு. கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அதே மாதிரி ஓட்ஸ் பல வகையில நமக்கு நார்ச்சத்து கொடுக்கக்கூடியது தான் இந்த ஓட்ஸ். இந்த தானியம் உண்மையிலேயே ரொம்ப சத்தான ஒரு தானியம் தான் இந்த தானியம். வந்து அவங்க எப்படி வந்து பதப்படுத்துறாங்க பாருங்க. அடுத்ததா இது எவ்வளவு சூப்பரா நம்ம கைக்கு வந்து வருது பாருங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்து அதை எப்படி ஓட்ஸா மாத்துறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய தொழிற்சாலைன்னு பாருங்க. இந்த தொழிற்சாலை பார்க்கும்போது நமக்கு செம்ம ஒரு பிரமிப்பா இருக்கும். இப்படிலாம் ஒரு தொழிற்சாலை இருக்காத கூட நமக்கு யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு செம்மையான ஒரு தொழிற்சாலை தான் இது. இதை பாருங்க. இந்த இவ்வளவு பெரிய மிஷின்ல அனைத்தையும் அந்த கோதுமையில இவங்க கொண்டு வந்த கோதுமையில எல்லாத்தையுமே இதுல வந்து கொட்டுறாங்க. கொட்டி தான் ப்ராசஸ் வந்து ஆகுது. இதுக்கு பிறகு இது எப்படி ஓட்ஸா மாறுதுன்னு பாருங்க. ஆச்சரியப்படுவீங்க. ப்ராப்பரா கொதிநிலைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அது வந்து மற்றொரு சுழற்சிக்கு போவோம். ஒரு பக்கம் நசுக்கி ஒரு பக்கம் ஒரு மிதமான ஹீட்ல வரும். பார்க்கும்போது செம்மையா வந்திருக்கல. உண்மையிலேயே செம்ம ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அடுத்த பாருங்க இது எப்படி பேக்கேஜ் பண்ணுதுன்னு. அடுத்து இதை பாருங்க. ஆயில் ஃபேக்டரி. சமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய மூலப்பொருளே ஆயில் தான். இந்த கடுகு ஆயில் எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. இதை பார்க்கும் போதும் செம்மையா வந்திருக்கும். இதே நேரத்துல இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னா உண்மை நீங்க ஆச்சரியப்படணும். இந்த ஆயில் அதிகமா நம்ம நாடு மட்டும் இல்ல பல நாடுகள் எல்லா நாடுகள்லயும் இந்த ஆயிலை பயன்படுத்துறாங்க. இதை எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. முதல்ல தாளிக்கிறதுக்கு தான் இது. இதுல எவ்வளவு பெரிய செக்கு பாருங்க. இந்த மாதிரி செக்குல எல்லாமே சேர்ந்து அரைக்கும். கடலை எல்லாம் இந்த மாதிரி இருந்து அரைப்பாங்க. அதே போலதான் இது சமயம் வந்து இது அரைச்சி எப்படி வந்து இது அடுத்த ஸ்டெப் போகுது பாருங்க. ஒரு செக்கு மரத்தை இந்த மாதிரி அரைக்கும். ஒரு பக்கம் ஆயில் வந்து இந்த மாதிரி மொத்தமா வந்து கீழே ஊத்துது பாருங்க. இதுதான் இந்த ஆயில். இந்த ஆயிலை பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குல்ல. இதுக்கு பிறகுதான் இவங்க எப்படி பேக்கேஜ் பண்றாங்க பாருங்க. ஒரு பக்கம் வந்து பேக்கேஜ் நடக்கும். மிகப்பெரிய ஃபேக்டரியில மேனுஃபேக்சரிங் தான் இது வந்து நடக்குது. உலக நாடுகள்ல பெரும்பாலும் இந்த எண்ணெயை நிறைய பயன்படுத்துறாங்க. இது வந்து எவ்வளவு சூப்பரா பேக்கேஜ் பண்ணி மூடி முதற்கொண்டு எல்லாமே மிஷினரி தான் பயன்படுத்துறாங்க. இப்படிலாம் இந்த ஃபேக்டரி இயங்கிட்டு இருக்கு. உடனடியா இப்படிதான் பேக்கேஜ் பண்றாங்க.
அடுத்த நம்ம பார்க்க போறது இன்னொரு செமையான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பாருங்க, நீங்களே ஆச்சரியத்தின் உச்சிக்கு போங்க. நிறைய அச்சு வெள்ளம் சாப்பிடுவோம், வெள்ளங்களை நம்ம சாப்பிடுவோம். ஆனாலும் அந்த வெள்ளங்களை எப்படி தயார் பண்றாங்க நமக்கு தெரியாது. பெரிய பெரிய விவசாயிங்க எல்லாமே கரும்பு விவசாயம் பண்ணுவாங்க. ஏன்னா கரும்பு மிகப்பெரிய ஒரு பணப்பயிராக கூட சொல்லுது. இப்படிதான் கரும்பு விளைய வச்சு இங்க ஃபேக்டரி எடுத்துருவாங்க. இந்த ஃபேக்டரியில எப்படி அதை கரும்பை வெள்ளமா மாத்துறாங்க பாருங்க. உண்மையாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு செம ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். மிகப்பெரிய ஆலையெல்லாம் இந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அந்த கரும்பு கொண்டு இப்படி அதை ஒவ்வொன்னு அரைச்சி சாரை இப்படி பிழிஞ்சிருவாங்க. இந்த சாறு தான் வெள்ளமா மாறுது. அது மிகப்பெரிய ஒரு தொட்டில ஓடி விழுது பாருங்க. அந்த தொட்டி முழுவதும் இந்த கருப்பஞ்சாறு வந்த பிறகு அதை காய்க்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதை இன்னொரு தொட்டில மாத்தி காய்ப்பாங்க. அங்கதான் அவங்க எப்படி பண்றாங்க பாருங்க. மிகப்பெரிய ட்ரம்ல போட்டு எப்படி காய்க்கிறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல நின்று வேலை செய்யறது எவ்வளவு டேஞ்சரு. ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு நடத்திட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்சு அது மேல உள்ள அழுக்கெல்லாம் தனியா எடுத்துருவாங்க. அழுக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அடியில உள்ளதுதான் வெள்ளம், அடியில உள்ள சாறு தான் இந்த மாதிரி திக்கா மாறிடும். திக்கா மாறினப்படு அதை அப்படியே எப்படி கூட்டி தள்ளுறாங்க பாருங்க. அது இப்படி அடியில ஒரு பக்கமா தங்கிரும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு உறைஞ்ச பிறகுதான் அது வெள்ளமா மாறதுன்னா உண்மையாவே நீங்க ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு செம ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. செம்மையா வந்துருக்குல்ல. உறைஞ்ச பிறகு அதை எப்படி எடுத்துட்டு பக்கெட்ல நிரப்பி இப்படி கொண்டு வைக்கிறாங்க. இதுதான் பிறகு இவங்க அச்சில ஊத்தி இப்படி அழகழகா அச்சு வெள்ளத்துல இருந்து சாதா வெள்ளம் வரலையும் எப்படி எல்லாம் வெள்ளம் தயார் பண்றா பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸ் நம்ம சாதாரணமா கடைகள்ல நிறைய டேஸ்டியான சாப்பிடுவோம். ஃப்ரூட்டி தான் இருக்கிறதுல டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் மேங்கோ ஜூஸ். இந்த ஜூஸ் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரல எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது தான் இது. முதல்ல இதை பாருங்க, எப்படி கொள்ளைகள் விளையுது. அந்த விளையறத எவ்வளவு அழகா இவங்க பறிச்சுட்டு போயிட்டு, அதாவது லாரி லாரியா இவங்க டன் கணக்குல வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு பிறகுதான் இத மாம்பழம் மாத்துறாங்க. ஆலைக்கு போறதுக்குள்ள இந்த மாதிரி முழுப்பழமா செமையா படுத்துறோம். இந்த பழத்தை தான் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க பாருங்க. உண்மையை நீங்க பார்க்கும்போது செமையா மிரண்டு போவீங்க. அந்த அளவுக்கு செமையான ஒரு மிஷின் தான் இந்த மிஷின். முதல்ல இந்த மேங்கோவெல்லாம் தண்ணியில போட்டு எப்படி அலசுறாங்க பாருங்க. அலசி முடிச்சிருப்பாடு அதுக்கு பிறகுதான் அதை அடுத்த லெவல் போவோம். அதாவது இங்க பாருங்க எப்படி அதை வாஷ் பண்ணி அடுத்தது இது மிஷினரிக்கு போகுது. அடுத்தது இவங்க அந்த கோம்பு கரெக்டா கட் பண்ணி எவ்வளவு சூப்பரா அடிப்பகுதியை கட் பண்ணிட்டு இவங்க வைக்கிறாங்க. அடுத்ததுதான் இது ஜூஸா மாறதுக்கு அடுத்த ஒரு மிஷினுக்கு போயிடும். இந்த மிஷின்ல போயிட்டு அது எப்படி ஜூஸா மாறுதுன்னு பாருங்க. உண்மையா பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஒரு பிரமிப்பா இருக்கும். பாருங்க எப்படி அது புழிஞ்சிட்டு அவ்வளவு அழகா திக்னஸா வருது பாருங்க. வரும்போதே செம்ம ஒரு ஹீட்டா இருக்கும். ஏன்னா அது அந்த அளவுக்கு கொதிநிலையோட இது வரும். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவு கிடாத அளவுக்கு ஒரு விதமான மூலப்பொருளை கலந்து இந்த மாதிரி பேக்கேஜ் பண்றாங்க. ஃப்ரூட்டி எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உண்மையா பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குல்ல. இப்படிலாம் நமக்கு பல விதமான பொருட்கள் நம்ம கைக்கு வந்துதான் இருக்கு. ஆனாலும் இது நம்ம வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிட்டு தான் இருக்கோம். உண்மையிலேயே இது பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குல்ல. இப்படிதான் உலகத்துல நிறைய தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போதும் நமக்கு செம்மையா வந்திருக்குல்ல. எப்படி ஃப்ரூட்டி ரெடி ஆகி எப்படி போகுது பாருங்க. பொதுவாக நம்ம எல்லோருமே பல பொருட்கள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எப்படிலாம் தயாராகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பொருளை வாங்குறதான் தெரியும். ஆனாலும் அது தயாரிக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம இது போய் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த பொருட்கள்லாம் எப்படி தயாராகுதுன்னு நீங்களே பாருங்க. பாருங்க போல் நட்டு எப்படி தயாராகுதுன்னு. ஒன்லி ஒரு கம்பி தான். அது மூலயமா மரம் ஸ்ட்ரெயிட்டை எப்படி ஏற்றுறாங்கன்ட்டு மரம் இப்படிலாம் ஏற்றுவாங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையாக வந்திருக்கும். ஏன்னா இது மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. எப்படி ஒரே ஒரு கம்பி மட்டும் பைப் மட்டும் வச்சிருக்காங்க. அதில் எப்படி மறையிறது பாருங்க. அதே போலதான் இதுலயும். இதுல எப்படி அதில் குண்டு மாதிரி உள்ளதுல எப்படி நைஸா அதை அகறாங்க பாருங்க. பார்க்கும்போது இப்படிதான் லேத்துல பண்றாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். இது எல்லாமே சிஎன்சி மிஷின், லேத் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க கட்டிங் பண்றாங்க. எப்படி கட் பண்றாங்க பாருங்க. ஒரு அடி இருக்கும் பிறகு அப்படி கட் பண்றாங்க. அடுத்து இதை பாருங்க, ஸ்ப்ரிங்கு நம்ம சாதாரண நினைப்போம் எப்படிலாம் தயாராதுன்னு. அதில் இதில் செமையாக தயார் பண்ணுறாங்க.
ஒன்லி ஒரு மிஷின் பிடிக்குது, ஒரு மிஷின் ரோல் பண்ணுது. அடுத்து இதை பாருங்க, எப்படி வந்து இவங்க நட்டு வந்து அடிக்கிறாங்கன்ட்டு. நட்டை உள்ள நல்லா பழுக்க வச்சு வருது, அப்படியே கீழே வச்சு ஒரு அழுத்து தான் அப்படியே நட்டு வந்து உருவாயிடுது. இந்த மாதிரி பல மிஷின்கள் பல மாதிரி பண்ணிட்டு இருக்கு பாருங்க. நம்ம சாதாரண இப்போ எப்படிலாம் வந்து இது தயாராகுதுன்ட்டு இது பாருங்க. பல மாதிரியான பொருட்கள் நமக்கு தேவைப்படுறதால அதுக்குண்டான பொருட்களை நம்ம செய்யறது மிக மிக அவசியம். அதனால தான் ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு முள்ள எடுக்கிற மாதிரி இரும்பாலேயே வந்து அடிக்கிறாங்க பாருங்க. பலவிதமான பொருட்கள் இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சைடு பழுக்க வைக்கிறாங்க, ஒரு சைடு எப்படி வந்து அடிக்கிறாங்க பாருங்க. அடிச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி கரெக்டாக வந்து தூக்கி போட்டாரு. இதில் பாருங்க இவர் வந்து எப்படி ரோல் பண்ணுறாருன்னு. நம்ம நினைப்போம் எப்படிலாம் வந்து இந்த மாதிரி ரோலர்லாம் வந்து ஸ்ப்ரிங் கம்பிலாம் வந்து பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இவரை பாருங்க எப்படி வந்து கடகரம் சுற்றி அடிக்கிறான்ட்டு. அதே போல் இந்த மாதிரி கிரில்லாம் எப்படி வந்து அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு வந்து வெல்டிங் தனியாக வந்து கிடையாது, சர்வசாதாரணமாக எப்படி டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோதான், அவருடைய எர்த்து பவர் தான். ரெண்டும் ஜாயின் பண்ணால் டக்குன்னு அது ஜாயின் ஆகிடும். அடுத்து இதை பாருங்க, இது வந்து எப்படி வந்து வெல்டிங் அடிக்கிறான்ட்டு. இந்த பிளேட்டை அப்படியே உள்ள வச்சு பயங்கரமாக வந்து அந்த மிஷினை வந்து அமுத்துது. இப்படி தான் நம்ம கப்ளிங் எல்லாமே பண்றாங்க. இதை நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரணமா இந்த மாதிரி நாடெல்லாம் எப்படி வளைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியமா நம்ம நினைச்சிருப்போம். ஆனாலும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கே நீங்க பிரமிப்பீங்க. இவங்க எல்லாமே அளவு கொடுக்கறதோட சரி, அடுத்தது எல்லாமே கட் பண்ணி கரெக்டா வந்து வெளில வந்துடும்னா பாத்துங்க. இதை பாருங்க எப்படி வந்து இது வளைக்குதுன்ட்டு. இது வளைவு பயங்கர ஸ்பீடா இருக்கும். எல்லாமே லேத்து தான். நம்ம சர்வசாதாரணமாக கம்பியில் வளைக்கிறது ரொம்பவே லேட் ஆகும். அந்த அளவுக்கு இது பயங்கர ஒரு ஃபாஸ்டா தான் பண்ணிட்டு இருக்குது. அதே போல இதை பாருங்க, இந்த மிஷின் எப்படிலாம் வந்து இதை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கு, செஞ்சிட்டு இருக்குன்ட்டு. உண்மையிலேயே இது கீழே பயங்கரமான லேத்தா எப்படி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். இதை பாருங்க, ரிங்கு வந்து எவ்வளவு அழகா வளைக்குதுன்னு பாருங்க. ஒரு கம்பி விடுறாங்க, அதுக்கு அடுத்தது ஒரு ரோலர் மட்டும்தான். அந்த ரோலர் பயங்கரமா வந்து ரோலிங் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஒரு மிஷின் மட்டும் இயங்கிட்டே இருந்திருக்குது. அடுத்து இவ்வளவு பெரிய ராடெல்லாம் எப்படா இவங்க வந்து உழைக்க போடுறாங்க, எப்படா இதெல்லாம் வந்து இவ்வளவு அழகா செதுக்கி சூப்பரா வந்து பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனாலும் இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய லேத் பற்ற வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த கம்பி பாருங்க எப்படி வந்து விளையுதுன்னு. 3 ரோலர் வந்து பயங்கரமா வந்து கொடுக்குறாங்க. 4வது ரோலர்ல அப்படியே விழுறோம்னு பயங்கரமா ரோலிங் ஆகுது. அதே போலதான் இதுவும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா வந்துருக்குல்ல. இது எப்படி வந்து ஹோல் போடுவாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பெரிய பெரிய பிளேட்லாம் எப்படிலாம் வந்து ஹோல் போடுறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனாலும் அதையும் தாண்டி செமையா பண்ணிட்டு இருக்காங்க. அதே போலதான் இந்த பைப்பு. இந்த பைப்ல லேத்துல விட்டு எப்படி வந்து பயங்கரமா வந்து பண்றாங்க பாருங்க. மேலையும் கீழே இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இது கீழே பயங்கரமா எல்லாமே மிஷினரி ஒர்க் தான். இது எல்லாமே பார்க்கும்போதே செமையா வந்துருக்குல்ல. இந்த மாதிரி அளவு கொடுத்துட்டா போதும், அதுவே தானா எல்லா வேலையும் செஞ்சுக்குது இந்த மிஷினரிகள். இது மட்டும் இல்லாம இரும்புகள்லாம் எப்படா ஹோல் போடுறாங்க, இது எல்லாமே வந்து ட்ரில்லரா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனாலும் அதுதான் வந்து இல்ல, நல்லா இந்த மாதிரி பழுக்க வச்சு பயங்கரமா வந்து பண்றாங்க பாருங்க. இது மேல பெரிய ஒரு ஹேமர் மாதிரி வச்சு அடிச்சு பயங்கரமா ஹோல் போடுறாங்க. அந்த ஹோலை வந்து பெருசாக்கிறதுக்கு எப்படிலாம் பண்றாங்க பாருங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது செம்மையா வந்துருக்குல்ல. இப்படிதான் வந்து ஒவ்வொரு ஒர்க்குமே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இதை வந்து எப்படி வெல்டிங் அடிக்கிறாங்க பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதாவது இதுக்கு பேரு ஆர்கன் வெல்டிங் சொல்லுவாங்க. ஆர்கன் வெல்டிங்க எப்படி வந்து பண்றாங்க பாருங்க. ஒரு கையில கேஷ், இன்னொரு கையில கம்பி வச்சுட்டு பயங்கரமா வந்து வெல்டிங் அடிச்சிட்டாங்க. அதே போலதான் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். அப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இதை பாருங்க, இது வந்து சாதாரண டியூப்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி வந்து தயாராகுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி தான் பண்றாங்க. ராடுகள்லாம் எப்படி வந்து இல்லத்துல வந்து கட்டாது பாருங்க. ஒன்லி 2 பெரிய கம்பியில வச்சு பயங்கரமா கட் பண்றாங்க. அதே போலதான் இந்த வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா வந்து இது வந்து ரோல் பண்ணி அதை எப்படி அழகா கட் பண்ணி இதை வந்து வைக்கிறது பாருங்க. பெரிய பெரிய பைப் எல்லாம் இந்த மாதிரி பிராக்கெட் தான் போட்டு இது பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஜெயின்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இங்க பாருங்க எப்படி பழுக்க வச்சு எப்படி வைக்கிறாங்கன்ட்டு. இதெல்லாம் பெரிய பெரிய கப்பல்கள்ல பயங்கரமா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்படிதான் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து இதை பாருங்க, இந்த ராடை வந்து எப்படி இவங்க வந்து
பயங்கரமா செதுக்கி அழகாக்குறாங்கன்ட்டு இதுக்கு பிறகு பயங்கரமான ஒரு வேலை வந்துருக்குது. அதுதான் இது வந்து சாண்ட் பேப்பர் தான் அது எப்படி வந்து பண்றாங்க பாருங்க. அதே போல இதுதான் இந்த பிளாஸ்டிக்கை எப்படி விட்டு பயங்கரமா வந்து அடிச்சு எப்படி வந்து இருக்கிறா பாருங்க. இதை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா யோசிப்போம். அந்த அளவுக்கு பயங்கர ஃபாஸ்டாலாம் வந்து பண்ணுவாங்க. அதே போல இதை பாருங்க, இந்த தட்டு, இந்த பிளேட் வந்து எப்படி வந்து பயங்கரமா வந்து அடிக்கிறதுக்கு சரசரன்னு விடாரு. அடுத்த பக்கமா இது ஒரு நினைச்ச மாதிரி பயங்கரமா கட் பண்ணி சூப்பரா வந்து வாட்சர் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரிதான் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஒரு பிரமிப்பாக இருந்துட்டு இருக்கு. இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டா பயங்கரமா நடந்துட்டு இருக்காங்க. இது வேற ஜெயின் வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து சூப்பரா கட் பண்ணி எப்படி வந்து அதை வந்து வைக்கிறாங்க பாருங்க. அதே போல இதை பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதை வந்து எப்படி வந்து ஹீட் பண்ணி எப்படி அனுப்புது பாருங்க. அந்த பக்கம் அழகா பயங்கரமா வந்து ஃபிட் பண்ணி வெளியே வந்துடும் பாத்துங்க. இந்த மாதிரிலாம் உலகத்துல நடந்துதான் இருக்கு. அதே போலதான் இதுல வந்து எப்படி வந்து அவங்க செதுக்கி வந்துருக்காங்க பாருங்க. ஒன்லி 2 பக்கமா பெரிய பெரிய ராடு வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த வுட்டை அழகா வெட்டி எடுக்கிறாங்க பாருங்க. இந்த வுட்டு இப்படிலாம் வந்து வெட்டி எடுக்கும் போது நமக்கு எப்படிலாம் வந்து ஒரு செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருக்கு பாருங்க. அதே போலதான் இதுவும் ஒர்க் வந்து எப்படி மரம் வந்து எப்படி போறாங்க பாருங்க. இந்த டேட்டிங் வந்து பயங்கரமா வந்து பண்ணுவாங்க. உண்மையிலே இதை பார்க்கறது செம ஒரு த்ரில்லிங்கா இல்ல? எப்படி வந்து மரம் வந்து போறாங்க. அடுத்து திருப்புலிஸ் பிளஸ்ல வந்து எப்படி வந்து அதை கட் பண்ணி கரெக்டா எடுக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே இது ட்ரில் மிஷின் தான். ட்ரில்லிங் எப்படி வந்து அது பல்ல வந்து செதுக்குறாங்க பாருங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது செம ஒரு த்ரில்லிங்கா இருந்திருக்குல்ல? இந்த மாதிரிலாம் உலகத்துல பல மிஷின்கள் பல விதமா தொழில்நுட்பத்துல வந்து இயங்கிட்டு இருக்குது உலகம். இதை பாருங்க, இது வந்து எப்படி வந்து பயங்கரமா வந்து அடுக்கிறாங்க பாருங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் பயங்கரமா வந்து யூஸ் பண்ணிருப்போம். அது சர்வசாதாரணமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் டிஷ்யூ பேப்பர்லாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி பயங்கரமா இருந்து வரும். அதை அவ்வளவு அழகா பேக்கிங் பண்ணி சூப்பரா வந்து வெளியே வந்துடும். அதே போலதான் இதை பாருங்க, பெரிய பெரிய இரும்பு துண்டுகள்லாம் குண்டுகள்லாம் பார்த்திருப்போம். அந்த குண்டுகள்லாம் எப்படா இவங்க வந்து அழகா வந்து வச்சிருக்காங்க தெரியாம முழிப்போம். அது போலதான் இதுவும். இதை பாருங்க, இந்த ராடை எப்படி இவங்க முழுக்கியாக்கி அழகாக்குறாங்க பாருங்க. ஒரு பக்கம் பயங்கரமா வந்து ஹீட் பண்ணி எவ்வளவு சீக்கிரமா ஹீட் பண்ணி அவ்வளவு சீக்கிரமா அழகா இவங்க வந்து பண்ணிடுறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு பொருளுமே பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பைப் எவ்வளவு அழகா கட் பண்ணி எப்படி ஜாயின் பண்றாங்க பாருங்க. நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா கடைகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம். இது வந்து எப்படி பண்றாங்க பாருங்க. இது மரம் வந்து ஏத்துறாங்க பாருங்க. இது த்ரெட்டிங் ஏத்தும் போது த்ரெட் பயங்கர சார்பா வந்து இருக்கணும். 2 சைடும் அப்படிதான் வந்து செதுக்கி சூப்பரா வந்து ஏத்துறாங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் பல விதமான மிஷின்கள்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வந்துருக்கிறோம். இதெல்லாம் இயங்கிட்டு தான் வந்துருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணோம். அப்படி கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்மள வந்து என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு எப்படினாலும் நம்மள வந்து மாத்தோம். இதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இதெல்லாம் பாத்துக்கணும். அது இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் உண்மையில நீங்க ஆச்சரியப்படுற பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீப் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுல எப்படி வந்து பண்றாங்க நம்ம ஆச்சரியப்படுவோம். அப்படிதான் இதுல அவ்வளவு ஃபாஸ்டா வந்து பண்ணிட்டு எப்படி சூப்பரா வந்து பண்றாங்க. இதுல வந்து பாருங்க ராடு எப்படி கட் பண்ணதுன்னு. ஒன்லி பெரிய பெரிய ராடெல்லாம் வச்சு இப்படி பெரிய பெரிய இரும்பு வச்சு தட்டினா அப்படியே கீழே வந்துருமா. அந்த அளவுக்கு செமையான ஒரு வீடியோல கண்ணாடி பாட்டில்ன்றது ஒரு முக்கிய பொருளா நீங்க மனிதனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ணாடி பல விதங்களை நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அந்த கண்ணாடி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கண்ணாடி முக்கியமா ஆத்தங்கரையிலயும் கடல்லையும் இருக்கிற மணல் எடுத்து வந்து அதுலயும் தான் தயார் பண்றாங்க. இது கேட்கும் போது செம்மையா இருந்திருக்குல்ல? அந்த மணலை உருக்கி அதோட கொஞ்சம் சோடாவை கலந்தா கண்ணாடி பொருள் உருவாகுது. இதுல முக்கிய மூலப்பொருள் வந்து சுண்ணாம்பு கல்லிருந்து பெறப்படுற கால்சியம், மக்னீசியம், அலுமினியம் ஓட்டோசைட் அப்படின்னு பல விதமான மூலப்பொருட்கள் பயன்படுது. அதுல இருந்து தான் வந்து உருக்கி கண்ணாடி வந்து தயாராகுது. அதே நேரத்துல மறுசுழற்சியில எப்படி பண்றாங்க பாருங்க. ஏற்கனவே உள்ள பழைய கண்ணாடிகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எப்படி கண்ணாடி தயாராகுதுன்னு பாருங்க. பழைய பாட்டில் எல்லாம் பொறிக்கிட்டு போயிட்டு சுத்தமா நொறுக்கிடுவாங்க. சுத்தமா நொறுக்கிட்டு கூழாக்கிடுவாங்க. கூழாக்கின பிறகு அதை உருக்கிடுவாங்க. இப்படிதான் உருக்கி அது வந்து வெளியே வரும். இப்படி உருக்கி அது எப்படி வந்து பழுத்து வெளில வருது பாருங்க. அது வந்து ஒரு அச்சில போயிட்டு விழும். அந்த அச்சில விழுந்த பிறகு அதுல வந்து ஊதுவாங்க. அதாவது காற்று மூலியமா ஊதப்பட்டு அது வந்து கண்ணாடியா மாறும். எந்த அச்சில வச்சு எப்படி நம்ம ஊதுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ணாடி கரெக்டா ஒரு பாட்டிலாவோ வேற என்ன பொருளுக்காக நம்ம கொடுக்குறோமோ அதுவாவே அது மாறிடும். இப்படிதான் பாட்டில் தயார் பண்ணி வெளில வருது. பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குல்ல?
டயர். மனிதனுக்கு ஒரு முக்கிய தேவையா நீங்க டயர் இருக்குது. அந்த டயர் எப்படி தயாராகுதுன்னு பாருங்க. முதல்ல 1846 தான் வில்லியம் தாம்சன் அப்படின்றவரு கண்டுபிடிச்சாரு. 1847 தான் ஒருத்தர் தன்னத்துக்கு தண்ணீர் இறக்கி போனாரு. அப்பதான் இந்த டயரை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிறகு தான் சைக்கிள்லயும் அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். இந்த டயருக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள் ரப்பர் தான். ரப்பர் கூட சில மூலப்பொருள்லாம் சேர்க்கிறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. முதல்ல இந்த ரப்பர் உருக்கி இந்த மாதிரி பீஸ் பீஸா வெளில வந்துடும். ஸ்ட்ராங்கான உள் டயரை நல்ல ஸ்ட்ராங்கா செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு அதுக்கு மேல அந்த டயரை எப்படி செம்மையா பண்ணாங்க பாருங்க. இதுக்கு மேல நூலை கலந்துட்டு அதுக்கப்புறம் கம்பியும் கலந்துருவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா டயர் செஞ்சு இந்த மாதிரி டயர் கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு பிறகு எல்லாமே மிஷினரி தான். அதுவும் எப்படி வந்திருக்குது பாருங்க. உண்மையிலே இது ஆச்சரியமான ஒண்ணுதான். எவ்வளவு அழகா தயார் பண்ணி வெளியே வச்சு பாருங்க. இப்படிதான் டயர் தயாராகுது. இப்ப பார்க்க போறது சிகரெட்ன்றது எல்லா மனிதர்களும் இன்னைக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு பல விதமான நோய்களையும் இது கொடுத்துட்டு இருக்கு. புற்றுநோய் முக்கியமா இதுக்கு ஒரு மூலமா இருக்குது. இது எப்படி தயாராகுது பாருங்க. புகையிலை பயிரிட்டு அதை பல விதமா பதப்படுத்துவாங்க. இது நிறைய நாடுகள்ல புகையிலை இன்னைக்கு முக்கியமா பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதை பாத்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. அதாவது மிகப்பெரிய ஆலையில இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது சாதாரண நினைக்க கூடாது. இது சர்வசாதாரணமா பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்திருக்குன்னா உண்மையிலே நீங்க ஆச்சரியப்படணும். எல்லாமே காசுகள் தான். அந்த புகையிலை எடுத்து பதப்படுத்தி காய வச்சு இந்த மாதிரி அதை தூள் தூளா கட் பண்ணிடுவாங்க. தூள் தூளா கட் பண்ண பிறகு ஒரு சில மூலப்பொருட்கள் எல்லாம் கலந்துருவாங்க. அதை தூள் தூளா கட் பண்ணி எவ்வளவு அழகா புகையிலை வெளியே வருது பாருங்க. இதுதான் புகையிலை தயாரிக்க ஒரு முக்கிய மூலப்பொருளா இருக்கு. இந்த புகையிலை எவ்வளவு அழகா பொடி பண்ணி இப்ப சிகரெட்டுக்காக அது ரெடி ஆயிரும். புகையிலை திணிக்க அந்த பாக்ஸ் பார்க்கலாம். இதுதான் புகையிலை அடிக்கிற பாக்ஸ். இதுல எப்படி புகையிலையை நிரப்பி சிகரெட்டா மாறி எப்படி வெளில வருது பாருங்க. சிகரெட் பேப்பரும் அவ்வளவு நுணுக்கமா தயாரிக்கப்படுது. இப்படிதான் சிகரெட் தயாராகி பேக்கேஜ் பண்ணி வெளில வருது. பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உயர் ரக சிகரெட்டுக்கு அந்தந்த மூலப்பொருளை கலக்குறாங்க. இப்படிதான் சிகரெட் தயாரிச்சு விற்பனைக்கு வருது. தீக்குச்சின்றது இன்னைக்கு முக்கியமா மனிதன் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரலையும் நெருப்புன்றது ஒரு முக்கியமா பயன்படுறது ஒண்ணுதான். இதை எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. முதல்ல மிகப்பெரிய மரங்களை எடுத்துட்டு போயிட்டு அதை சுத்தமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செதில் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அதை எப்படி கட் பண்றாங்க பாருங்க. ரொம்ப சின்ன சின்ன பீஸா அதை நுணுக்கமா கட் பண்றாங்க பாருங்க. எவ்வளவு சூப்பரா அடுக்கிட்டு அதை தீக்குச்சியா எப்படி கட் பண்ணாங்க பாருங்க. எல்லாமே மிஷின் தான், எதுவுமே மனிதன் கிடையாது. அந்த அளவுக்கு செம சூப்பரா கட் பண்ணி தீக்குச்சி ஒரு சைடா ரெடி ஆயிரும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இதோட மருந்து ஒரு பக்கம் தயார் பண்றாங்க. தயார் பண்ணி அது ஒரு பக்கம் ஒரு மிஷின்ல வச்சிருவாங்க. இப்ப இந்த தீக்குச்சியோட பெட்டி எப்படி தயார் பண்ணாங்க பாருங்க. இந்த பெட்டியை பாத்தீங்கன்னா முதல்ல மிகப்பெரிய பேப்பர் அட்டைகளை இங்க வச்சிருவாங்க. இது அச்சடிச்சு எப்படி பாக்ஸ் பாருங்க. எந்த கம்பெனி அடிக்குதோ அதோட மாடலை அடிச்சு வெளில வந்துடும். அதுக்கு பிறகுதான் அதோட மருந்து அடிச்சு வெளில வரும். சைட்ல பத்தக்கூடிய மருந்து அடிச்சு வெளில வரும். இப்படிதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேமினேஷன், மேல லேமினேஷன் பண்ணி அழகா வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா தீப்பெட்டியும் ரெடி. அதை அப்படியே பாக்ஸா மாத்திட்டு வெளில வரும். இப்படிதான் இந்த தீக்குச்சி எப்படி மருந்து நினைச்சு அழகா இருக்குது பாருங்க. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு மிதமான சூட்டுல காய வச்சு அப்படியே பாருங்க
எப்படி வந்து பேக் ஷோல்டர் போட்டதுன்னு. பேக் ஷோல்டர் போட்ட பிறகு வெளில வந்துடும். இப்படிதான் தீப்பெட்டி தயாராகுது. அதை எடுத்து எப்படி பேக்கெட் பண்றாங்க பாருங்க. எதுவுமே மனிதர் கிடையாது, எல்லாமே மிஷினரியில் தான் இயங்கிட்டு இருக்கு. எவ்வளவு சூப்பரா தயாராகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது சாக்ஸ். சாக்ஸ் இன்னைக்கு ஷூ போடணும்னா ஒரு முக்கிய பாதுகாப்பா சாக்ஸ் வந்திருக்கு. இல்லைன்னா கால் ஃபுல்லா காயமாயிரும். அந்த அளவுக்கு தான் சாக்ஸ் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அந்த சாக்ஸ் எப்படி தயாராகுதுன்னு பாருங்க. முதல்ல துணினாவே அது பருத்தி தான். பருத்தி பயிரிட்டு இந்த மாதிரி ஃபேக்டரிக்கு வந்துடும். இந்த பருத்தியை சுத்தப்படுத்துவாங்க. இந்த சுத்தப்படுத்தி அது தனியா நூலா வந்து தயார் பண்ணுவாங்க. சாக்ஸுக்குன்னு தனியா ஒரு நூலை பயன்படுத்துவாங்க. ரப்பர் பவுடர் கலந்து இதுல மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாக்ஸ் ரெடி ஆகி வெளில வந்து பாருங்க. இப்படிதான் சாக்ஸ் நமக்கு உருவாகுது. பார்க்கும் போது செம்மையா வந்திருக்கல. இப்படிலாம் வந்து பொருட்கள் நமக்கு தயாராகி வெளியே வருது அப்படின்னு கேட்கும் போது செம்மையா வந்திருக்கல. அதுக்கு பிறகு நம்ம மனிதர்கள் அதை வந்து எடுத்து பேக்கேஜ் பண்ணி வெளியே வந்துடும். அடுத்தது கேனு. இந்த கேன் எப்படி தயாரிக்கிறேன் நம்ம கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுவோம். கேனுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. முக்கியமா பியர், கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏகப்பட்ட விஷயம் இந்த கேன்ல வந்து அடைச்சு வெளில வருது. இது அலுமினிய உலோகத்தால் தான் தயாரிக்கப்படுது. உலோகத்தை எவ்வளவு தகடா வெளில வருது பாருங்க. அது அழகா எடுத்துட்டு வந்து அச்சில வந்து கொடுத்துருவாங்க. அந்த அச்சி தான் பாக்ஸா மாதிரி அழகா வந்து வெளில வருது பாருங்க. பல விதங்கள்ல எப்படி தேவையோ அப்படி இப்படியே அடிச்சு வெளில வருது. இது பியர் முதற்கொண்டு இந்த கேன்ல தான் நம்ம வந்து தயார் பண்றாங்க. அதே நேரத்துல அதுக்கு பிறகு அது வந்து அச்சடிச்சு பாக்ஸ வெளில வந்த பிறகு அது வந்து மேல எப்படி கலரிங் கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாமே மிஷினரி தான், எதுவுமே மனிதர்கள் கிடையாது. அவ்வளவு அழகா அச்சடிச்சு எவ்வளவு சூப்பரா வந்து வெளில வருது பாருங்க. முடிய தனியா தயாரிச்சு அதை தனியா ஃபிட்டிங் பண்ணுவாங்க. இப்படிதான் பல விதங்கள்ல பலவிதமான பொருட்கள் நமக்கு தயாராகி வெளியே வருது. ஓகே நண்பர்களே, பார்த்த வீடியோல எந்த வீடியோ செமையா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் நாங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷன் அமையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மிகப்பெரிய தொழில்நுட்பம், அதாவது மிகப்பெரிய மிஷினரிகளை பத்தி தான்.